இன்று வைத்துள்ள நாடகம் சிவபுராணம். சிவபுராணத்தில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய நாகதேவி பிறப்பு. நாகதேவி பிறப்பு. நாகதேவி பிறப்பு. நாகதேவி பிறப்பு இல்லை என்றால் இந்த கூத்துல தான்டா பாம்பு போறக்குது. ஐயோ, இந்த கூத்துல பாம்பு போறக்குது. அதே போறது கொள்ளக்காரன் பூக்கு பூக்கு போகுதுன்னு அதே போறதுக்குமே வந்துருமே. நாகதேவி பிறப்பு. நாகதேவி பிறப்பு இல்லையே கஜமகா சூரன் சண்டை. சண்டாளா பின்ன நாகதேவி பிறப்பு. இல்லை என்றால் கஜமுகா சூர சண்டை. சண்டை சாமி, அண்ணா இது ராமாயணமா, கந்தபுராணமா, மகாபாரதமா, சிலப்பதிகாரமா, என்ன பாகம்? இது சிவபுராணம். அப்படி சொல்லணும், மண்ட மாதிரி பேசக்கூடாது. முதைய சொல்லிப்புடா. சிவபுராணம். சிவபுராணம் ஒரு பாகம் வழங்கப்பட்டு நாகதேவி பிறப்பு. நாகதேவி பிறப்பு. கஜமுகா சூர சண்டை. சண்டை. ஓஹோ, அந்த நாடகத்துல ஆமாண்ணா முன்ன யாருக்கு வர? முன்ன யாரு வரா தெரியுமா? சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முக பிரம்மதேவனா வராரு. செத்து போன தாயரி போடி உள்ள புத்துக்கணும் மூவச்சி உள்ள போடி. என்ன அமைச்சர் அறிவித்தகா? என்ன அமைச்சர் அறிவலகா? அமைச்சரா நான் இருந்தா என்ன மாதிரி சாமி இங்க வந்து என் மந்திரி பிரார்த்திகளே. நானே தாங்க கேன குட்டிகளே. என்ன அடிச்சுக்கொள்ளு. எப்படி எப்படி போயா சமாஜாதி எப்படி யாராயடா நல்லா பத்தங்குளாய் தின்னுபுட்டு நல்லா கறிக்காலம் வச்சு நல்லா உழுகி புட்டு அந்த இடப்பு உக்காரு புண்ணு புண்ணுன்னு வரும். அட குசூன்னு அது இல்லடா.
நானே தாங்க. நீயே நானே தாங்க. நீயே நானே தாங்க. நீயே தாங்கறியா? நானே தாங்க சாமி. நானே தாங்க. நான் வெறும் தருண காலங்களே. ஆமா தாங்க. என்ன யார் என்று புரிந்தாய்? ஏய் என்ன சர்வ சாதாரணமா நினைக்காதா? நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சரியாக ஈங்கொட்டி கேட்க வேண்டும். டக்கென்று பதில் உரைக்க வேண்டும். அதுக்கு நான் மெயிலே போட்டுறலாம். நான் சொல்றேன். ஆமாங்க. எடுத்து ஓதுவாயாக. நீ சொல்லு பாரு அப்படியே கப்புனு பிடிச்சிக்கிற எப்படி சொல்லணும்? டக்கென்று பதில் உரைக்க வேண்டும். நான் தப்பு தவறா பேசியிருந்தா இந்த மண்ணு பாருங்க புழுதியா போகுது. நான் வெறும் தருண காலங்களே. டக்கு என்னை யார் என்று புரிந்தாய்? டக்கு டக்கு. நான் யார்? டக்கு புக்கு. என்னுடைய பெயர் என்ன? டக்கு டக்கு. என்னடா இப்பதான் காது கொஞ்சம் கேக்குது. இப்ப நல்லா கேக்குது. நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது. அதுக்காக தான் நான் அப்படித்தாங்க இருக்கும். ஏய் நீ தானே டக்கு டக்கு சொன்ன. அப்படியா? அப்படி அல்லப்பா. எப்படி தெரியுமா சொல்ல வேண்டும்? நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சரியாக ஓம் என்று சொல்ல வேண்டும். அது நான் இதுல மெயின் செட்டிலே பேர் பாடுவாங்க. நான் சொல்றேன். அந்த வார்த்தை ஒரு வார்த்தை செட்டா ஓடுது. அப்படியா? இதையாவது கரெக்டா சொல்லுவியா? நான் எத்தனை பேர்த்துல வேலை விட்டுருப்பேன். ஏய் ஏய் வேலையா? வேலை பார்த்திருப்பேன். அப்படி என்ன சொல்லணும்? சரியாக ஓம் என்று சொல்ல வேண்டும். அருமையா பண்ணுவோம்ல. ஆமா ஆமா டாக்டர் தந்த காலங்களில் என்னை யார் என்று புரிந்தாய்? நான் யார்? என்னுடைய நாடு நகரம் என்ன? என்னடா ஊர்? என்னடா? அதை பண்றதுக்கு வந்திருக்கா? இங்க வாங்க. சம்பளத்தை கூட 100 ரூபாய் சேர்த்து வைங்க. 100 ரூபா கூட சேர்த்து வாங்கிக்க. இங்க அடி. இங்க கீழ அடிக்காத. அப்படியா? இங்க கீழ நாய் கடிச்சு பிடிச்சு. அதே மாதிரி அந்தாண்ட அடி இந்தாண்ட அடி. அந்தாண்ட அடிச்சு போடாத புண்டு பாவம். ஆமா. அந்தாண்ட அடிக்க என்னை கூட 2 அடி அடிச்சுக்க. அப்படியா? சம்பச்சம். நண்பா சாமி. அப்படி அல்லப்பா. நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சரியாக பதில் உரைக்க வேண்டும். அது என்ன கடவு புடிக்காட்ட வர ஓடி போயிருக்கு மாத்திரம். ஒரே பாச்சு நாத்து பாக்குறா. சொல்லுங்க. சரியாக பதில் உரைக்க வேண்டும். சொல்லுங்க. அப்படியா? ஆ. நான் வரும் தருண ஆமா காலங்களில் தானே. என்னை யார் என்று புரிந்தாய்? சொன்னா புரியுங்க. சொன்னால் தெரியும். சொல்லாத விட்டால் சொட்டு பாட்டால் வராது. கற்றவருக்கு தெரியும். கலையோட பெருமை. ஏன் தலைவிதியான பாவிப்பாங்களா? கல்வியோட அருமை. படித்தவருக்கு தெரியும். கலையோட பெருமை. அந்த தெய்வலோகத்தில் சபை கூடினார். தேவூர் சபை. எஸ் செட்டி பட்டி சேர்த்து கூடா. என்னடா இவன் போனவரான்? இல்ல சாமி எனக்கு கொஞ்சம் கடன் ஓவர் ஆகி போச்சு. நண்பா அவள் அந்த தெய்வலோகத்தில் சபை கூடினார். அது தேவர் சபை. இந்த பூலோகத்தில் சபை கூடினார். அது ராஜா புண்ணியமான சபை. ராஜ புண்ணியமான சபையிலே ஆனாவிர அப்பமார்கள் அப்பாங்க. என்னாவிர அறுபெரும் தாய்மார்கள் தாய்மார்கள். பெரியோர் பெரியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் இந்த சிங்கார சபையில் சூழ்ந்திருக்க ஆமாங்க. சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம். சங்கிரி அருகாமல் உள்ள உள்ள. எங்க ஆ. ஐயங்காட்டூர் கலைமகள் நாடக சபா கோவிந்தராஜ் வாத்தியார் சார்பாகும் இன்னும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகும் என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் சாமி. இன்று ஆ. எதற்காக இந்த அரங்கேற்றம்? நன்னகரத்தின் பெயர் என்ன? இந்த நன்னகரத்தின் பெயர் என்ன? ஏ சாமி, என்ன ஊருன்னு தெரியல, ஆஹா. யாரு கூத்து விட்டான்னு தெரியல, தெரியாது. எதுக்காக ஆடுறோம்னு புரியல, எதுக்காக வந்தோம்னு தெரியல, தெரியல. எதுவுமே தெரியாது. யாரு நக்கறதுக்கு வேஷம் போட்டிருப்ப? அப்படியே பாரு ஊமன மாதிரி உள்ள போவோம். அப்படி இல்லப்பா. ஏப்பா என்னவா இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி நீதான வர, நாங்க அதனாலதான் உன்னை கேக்குறேன். என்னங்க ஆமா, ஊரு பேரு செம்புளிச்சாம்பாளையங்க. செம்புளிச்சமலையம். இன்னும் செம்புளிச்சமலையம் என்றால் சும்மாவா என்ன ஊருன்னு தெரியாத என்னது காசு போட்டுப்பான். என்ன ஊர்னு அவர் சொல்லி அனுப்பு. இங்க வா, பக்கத்தால வா. நீ தாயா சொல்லணும். நாட்டான். ஆமா, எனக்கு தெரியாதா? நாங்க நீ வவுத்துக்கு சோத்து தின்னல. அப்ப நீ எனக்கு பீவத்தடா வர சொல்றா. நெய்யோட சாப்பிட்டேன். வர சொல்றா. என்னடா கேட்ட? ஊர் பேர் தான்டா கேட்ட, அதுக்கு தலைமையில அடிக்கிற. எனக்கு தெரியும் சார், மக்கள் கேட்டுக்காங்க.
ஏன்னா இது என்ன ஊர்னா மேட்டுக்காடு மேட்டுக்காடு ஏய். மேட்டுக்காடு என்றால் நமக்கும் சொந்தமான தாய் திறந்த மெச்சு நாடு பழனி ஆண்டவர் பழனி ஆண்டவர் பண்டிகையை முன்னிட்டு இன்னும் இன்னும் ஊர் பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக சார்பாக ஆ. இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு சதுர நாட்டை வைத்திருக்காங்க யார் ஊர் பொதுமக்கள் அவர்களை பெருக்க வேண்டாம் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து ஆண் பிள்ளை போன பக்கம் அரசுபட்டு ஆண்டு பெண் பிள்ளை போன பக்கம் பெத்து பெருகி அந்த பழனி ஆண்டவர் கோபுரமாகப்பட்டது எப்படி ஆண்டுக்காண்டு பேரும் புகழும் வளர்கிறதோ அது போல இவனது குடும்பமாகப்பட்டது வாழையடி வாழையாக வம்சம் வளர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் ராமோஜயம். நண்பா, இன்று இரவு வைத்துள்ள நாடகம் என்ன? என்ன? நாடகம் நாடகம்டா. அருமை நாடங்க என்ன நாடகம்? ஆமாங்க ஆ, சிவபுராணம் சிவபுராணம். ஒரு பாகம் வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட நாகதேவி பிறப்பு நாகதேவி பிறப்பு கஜமுகாசுர சண்டை சண்டை. இந்த இந்த நாடகத்தை திருஞ்சங்கத்தை போல வாய்ந்து ஒரு புளியை போல மதனாடி வைக்க போல வந்துள்ளனே. ராஜா, என்னுடைய நாடு நகரம் என்ன? ஒன்றாக சொல்கிறேன். சொல்லுங்க